முழு ஆட்டோவும் முழுசா மாதிரி சவுண்ட் கொடுக்கறத பாரு. மனுஷன் கொரட்டை விடுற மாதிரியா இருக்கு, எல்லாம் சேர்ந்து டூர் பாடுற மாதிரியே இருக்கு. கிழவிக்கு அம்மாக்கும் நடுவில் படுத்தாதான் தூக்கம். பாட்டி தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. தொடாதீங்க, கூச்சமா இருக்கா? யாரு கொஞ்சம் அந்த கிழவி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒரு வேலை பேய் படுத்துட்டு இருக்குமோ? ஐயோ, என்னடவோ நடக்குது, வயிறு வேற வலிக்குது. மா என்ன மா என்னடா? பாத்ரூம் போனோமா? வந்தா போயிட்டு வரமா. புதுசா சொல்றேன், நான் தனியா போறதுக்கு பயப்படுவேன்னு தெரியும்ல. போலாம். நான் மறுபடியும் படுத்துக்கிட்டேன். சும்மா தலையை சொல்ற, இதை ஒன்னும் பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்து பயமுறுத்துறீங்க. புருஷனை பார், லாரி முழுகின மாதிரி சத்தம் போட்டு அப்புறம் உள்ள இங்கதானே இருக்கேன். இங்கதான்டா இருக்கேன். ஐயோ, இங்க நிக்கிறது உள்ள வந்து நிக்கலாமா? ஏன்டா என்ன இப்படி படுத்துற? போடா. சரி மா, இங்கதானே இருக்க. ஆமாண்டா. சும்மா நிக்கிறது, ஏதாவது பேசுமா. ஏன்டா பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்க எல்லாம் பட்டி பண்றமாடா நடக்குது. போயடா. சரி, அதான் பாட்டாவது பாடுமா. அப்பா, நானே வாரு. நீ தாயா இல்ல பேயா? நானே நீ ஒண்ணும் வரவனா, நானே வந்துட்டேன். என்ன பேய் பாடலாம் பாடுற நீ? ஏன்டா ஏன்டா என்ன இப்படி கொல்றவா? உனக்கு யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ராத்திரியில தூங்காம என்ன இம்சை பண்ற. வாயை மூடிட்டு ஒழுங்க படுக்கிறவா. போட்டா தைரியம் வருமா? என்னதான் பட்ட போட்டாலும் தூக்கம் வராது. யாராவது முடிச்சிட்டு இருக்கணும். யாரை எழுப்புறது? இந்த கேள்வி எழுப்ப வேண்டியதுதான். ஐயோ பாட்டி, கருப்பா ஏதோ நடந்து போகுது. ஆமா, ராத்திரி 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுடா. தூக்கம் வராதா? வராதுடா. வராதுல்ல? அதான் எனக்கு. ஐயோ, என்னமோ போச்சு, நானே பயமா இருக்கு. கண்ணா, டேய் கண்ணா, டேய் எனக்கு இன்னொரு தாயத்தை எடுத்து கொடுடா. ஐயோ, வச்சுக்கோ. கணேசனா? அண்ணே, என்னையும் அவ்வளவா தெரியாது. எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஷாலினி, இவரு. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சார், என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது. என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள் சாக்லேட். அடாச்சி. தேங்க் யூ அங்கிள். வாங்க சார், அப்பா வீட்டுக்கு. அப்பா, இவரு. கணேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன். சார், உங்களுக்கு என்னையும் தெரியாது? நிறுத்து, என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது, என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும்னு கேட்காத. நாங்க 2 பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டா போனா கூட இவர் லேட்டா வர மாட்டார். எனக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டுமா, ஜோக்கு என்னமா ஜோக் அடிப்பாரு வாக்கிங் போது. இவர் ஜோக் எல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிடுச்சுடா. நேத்து ஒரு ஜோக் சொல்லல, பசுமாடு ஜோக். அது என்னது? பசுமாடு பாத்ரூம். பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சிரிப்பீங்க? தெரியும். எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும் சார். வேலைக்கிழமை ராகவேந்திர சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க. அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப தெரிஞ்சு. டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்டுல தான். நம்ம வீட்டுல நீ சொல்ற? ஆமா, இப்ப எல்லாம் உண்டுதானே. உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க எல்லாரும்? எல்லாம் சம்பந்தம் பண்ணணும் தான் சார். சம்பந்தமா? சார், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். பரவாயில்ல பண்ணு. ஏன் பண்ணியா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றேன்னு தானே சார் சொன்னேன். கிட்னாப் பண்றேன்னு நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். உட்காருங்க. பொறுமை சார். உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன் சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுறது கூட இல்லை சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ராகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேன்னா அவங்களை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்க முடியும்.
அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டின்னு இருப்பீங்க. இத பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து இந்த 2 குழந்தையும் அனாதையா நிக்க. இது அவளுக்கு தெரிஞ்சு உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் மாதிரி நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம். நீங்க 2 பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க 2 பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம்? சார் சார் கல்யாணம். உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா நல்ல குடும்பமானு. எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார். அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் 1 வருஷத்துல அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு. அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார். டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இது இஷ்டம் கிடையாது. இங்க திடுதிப்பு நடுகால வந்து உங்க பொண்ணை லவ் பண்ற 3 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேட்பேன்? Get out! நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ணு லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டி சவராக்கி நடுத்தருவிலே நிறுத்துறேன்னு சொல்லுங்க. இல்லையே, எவ்வளவு டீசென்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. வெக்கத்தை பாரு. வீட்டுக்கு வேற ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மருமகனா? மச்சான் சொல்றது கரெக்ட்பா. மச்சானா? மாமாக்கு என்ன குறைச்சல்? மாமாவா? என்ன மாப்பிள எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளைன்னு சொல்லி மாமா நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன காலில் விழுந்துடுற. அங்க ஆண்டி ஆசீர்வாதம் மனசுல இருந்தா போதும். உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க. உங்க பொண்ணு மட்டும் பக்கத்திலே வர மாட்டா. அவ பக்கத்துல வரலையே தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. போறோம். அப்பா யார் இவரு? இவரா? உன்னோட லவ்வர்மா? ஏ லவரா? யா. எல்லாரும் ஜோக் பண்றீங்களா? ஐயோ ஜோக் பண்ணலமா, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். எங்க எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிருக்கு. பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? இத நான் சொல்றேன். உங்களை நான் 3 இயர்ஸா லவ் பண்றேன். இது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் தான். ஏய் மிஸ்டர் இங்க வா. ஏய் சீக்கிரட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை தரமா அப்பா அம்மா. ஏய் மிஸ்டர் சீக்கிரட் இல்ல, கிட்ட வா. கிஸ் பண்ண போறோம்ல. இந்த black இந்த white லவ் பண்ணாது. ஓ ஓகே ஆ பை. ஃபீல் பண்ணாதீங்க மாப்ள. சார் நான் ஃபீல் பண்ணல சார். உங்க பொண்ணு வாக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார். சரி. நான் எதுக்கு ஃபீல் பண்றேன்? நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எதுக்கு? இப்ப போய் உங்க பொண்ணு நான் லவ் பண்ணேன். அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போட்டுருவாங்க. போடாம இருக்குன்னா நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பர்மிஷன் லெட்டர் எல்லாத்தையும் டிஃபரெண்டா பண்றீங்களே. எடுத்து போடுங்களேன். பேனா பேனா இங்க இங்க இருக்கா? இங்க இருக்கா? இருக்கு. போதும் கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. பேனா கூட அத கையில. ஐயோ அப்ப நானு வரேன். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அத நான் சொல்லணும். வீக்னஸ்? நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். சரி அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்களாவது பரவாயில்ல. இருட்டுன அப்புறம் 6 மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பம் மந்தாரமா இருட்டுனாப்ல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு ஏன் பாத்ரூம் போறதுக்கு மாமா மாப்ள மாமா இதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் விடு. பாத்ரூம் அது எதுக்கு இப்போ? சரி ஓகே, நான் போயிட்டு உங்க பொண்ணு கூட ஒரு ட்ரீட் பண்ணிட்டு வரட்டுமா? போய் பாடிட்டு வாங்க. பை. ஆல் தி பெஸ்ட். Thank you. தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. அதுக்கு நீயே இவ்வளவு வெக்கப்படுற? தோசை கீச போடு. போடு தோசைய. ஏய் நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. லவ் பண்ற விஷயத்த பக்கத்துல வை. கருப்பை பத்தி தப்பா பேசுற. தமிழ்நாடு கலரையை கேவலப்படுத்துறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்பை பத்தி தப்பா பேசுறப்பா. யாருனா அவ? என் லவர். என்னன்னு என்ன லவர் அந்த கருப்பை பத்தி தப்பா பேசலாமா? இப்ப பாரு அடி கொடுக்குற. ஏய் என்ன கலர் கலர்னு பேசுற? உன் கலர் மட்டும் இல்லம்மா, உலகத்துல நீ எந்த கலர் பார்க்கனாலும் கருப்பு தேவை. நீ பாக்குற கண்ணு பாப்பா கருப்பு, அதுல வெள்ளைய ஒரு பொட்டு வந்துன்னு வச்சுக்கோ, ஒரு மணம் பூ கொடுத்து ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க. ஸ்டாப் இட். இவ்வளவு ஏன் சாமிக்கே கருப்பு தான் பிடிக்கும். கருமாரியம்மன் பேர் இருக்கு. எங்கயாவது வெள்ளை மாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியா ஒண்ணு சொல்றேன், கருப்பை பத்தி தப்பா பேசணும் உனக்கு மட்டும் இந்த டயலாக். உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அதிடி கருப்புடைய லெவல். வாடா கண்ணா. சூப்பர்ண்ண, செம்ம அடி கொடுத்தீங்க.
போதும், சண்டை முடிஞ்சு போச்சு. பத்த வச்சு பிரிச்சிடாதீங்க, கிளம்புங்க. சண்டை முடிஞ்சு போச்சு, லவ் பண்ணலாமா? என்ன அந்த பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ற? ஏன் ஒண்ணு பண்ணவா? வா. ஐயோ ஐயோ, சண்டை முடிஞ்சு போச்சு, வாப்பா. நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் வந்துட்டாரா? எப்ப கூடான்னு சைடுல வெயிட் பண்ணிக்கிறியா நீ? என்னடா பண்றீங்க? லவ் பண்ற? இதை என்கிட்டயே சொல்றியா? பின்ன நீங்க தானே கேட்டீங்க, உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுறது? அதுக்கு என் பர்மிஷன் வேணும். குடு பர்மிஷன். எடுத்துக்க. சார், ஏய், என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். சார், இந்த காச்சாண்டி வேலை என்கிட்ட காமிக்காதீங்க. அது யாரு? பூச்சாண்டி தம்பி, காச்சாண்டி. ஏய் சார், சும்மா மிரட்டாதீங்க சார். இங்க பாருங்க. என்னது இது? NOC லெட்டர். NOC லெட்டரா? என் பொண்ணு பிரியாவை கணேஷ் காதலிக்கலாம். இதுக்கு போலீஸ் தடையா வந்தா போலீஸே அரெஸ்ட் பண்ணலாம். குடு. உன்னால ஒரு புது பழமொழி வரும். திருப்பதிக்கே லட்டு நிறுத்து பழசு, போலீஸ்க்கு அரெஸ்ட் நிறுத்து புதுசு, கிளம்பு. நல்ல குடும்பமா உங்களுது. நல்ல குடும்பம் தான். போனு ஏன் சொல்ல தள்ள வச்சுக்கிற? உன் கண்ணிமையை காட்டி இடிப்பை கொஞ்சம் மாட்டி தூரமாயிருந்த என்னை தூண்டில் போட்டு பக்கத்தில் இழுத்து மயக்கி விட்டால் நானும் மயங்கி உருகி காதலியே என்றால் போடா கருப்பா அப்படி என்று சொல்லி அவமானப்படுத்தி விட்டாய். துக்கப்பட்டு விட்டேன், துயரப்பட்டு விட்டேன். இதனால் அசா புசா லவ் பண்ண போலாமா?